கார்த்திகேயன் சொன்னது போல சில நலம் விரும்பிகள் திமுக வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னிடம் பேசினார்கள். நீங்கள் தனித்து போட்டியிட்டால் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியாது என்று என்னிடம் அவர்கள் பேசிய பொழுது நானும் அவர்களிடம் சொன்னேன், என்னை பார்த்து இந்த பழனிசாமி கம்பெனி பயப்படும். ஏன்னா எங்களிடம் துரோகம் செய்தவர்கள் என்னை பார்த்து பயப்படுவார்கள். நான் தேர்தலில் கூட நிக்கல. என்னை சேர்ந்த 40 சிறந்த வேட்பாளர்களை பெயர்களை தருகிறேன். அவர்களுக்கு உங்களது கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பை வாங்கி தாருங்கள். ஆனால் பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் உறுதியாக நம்மால் ஆட்சி அமைக்க முடியாது. வேறு ஒரு நபரை நீங்கள் முதல்வராக அறிவித்து செய்யுங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். எப்பனா கொரோனா நேரத்தில் செப்டம்பர் மாதத்திலேயே இருந்தாலும் அவர்கள் அன்றைக்கு பேசி பார்த்து விட்டு அன்றைக்கு பண திமிரில் அதிகார மமதையில் துரோக புத்தியில என்னை கண்டு அவர்கள் பேசி முடிச்சுட்டு சொன்னது உங்களை கண்டு பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு தெரியல. நான் தான் கேட்ட, ஆட்சி அதிகாரம் இருக்கு, கூட்டணிக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அங்க பாமக இருக்கு, பாஜக இருக்கு, இன்னும் எத்தனையோ கட்சிகள்லாம் கையில வச்சிருக்காங்க, மூட்டை மூட்டையா கொள்ளையடித்த பணம் இருக்கு, ரெட்டையில இருக்கு. ஏங்க இந்த டிடிவி வேற சாதாரண ஆளு தானே, என்னை பார்த்து எதுக்கு பயப்படுறாங்கன்னு கேட்டேன். அது என்னன்னு தெரிலங்க, உங்களோட வேண்டாம், உங்க சவகாசமே வேணான்னு பயப்படுறாங்க, நீங்க தனியா நின்னுங்கன்னு சொன்னாங்க. நாங்க நின்னோம். எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தீர்கள். அதற்கு இந்த டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ காரணம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அன்னைக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சப்ப சொன்னாங்க, இவர் கட்சியை மீட்டெடுக்க போறேன்னாங்களே. ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் கூட என்ன கேட்பாங்க, நீங்க மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டு புதிய கட்சி தொடங்கியிருக்கீங்களேன்னு. நான் சொன்னேன், புதிய கட்சி தொடங்கி புதிய சின்னத்தை பெற்று தேர்தலில் போட்டியில்லைன்னா சின்னம் வேணும். அதில் நாங்கள் வெற்றி பெற்றால்தான் அங்கே அந்த ரெட்டலையை பார்த்து பாவம் ஏமாந்து போயிருக்கிற தொண்டர்கள்லாம் வெளிப்படைந்து எங்களிடம் வருவார்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எலி வலையானாலும் தனி வலை என்பதை போல இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கம்பீரமாக அம்மாவின் உருவத்தை வாங்கிய கொடியோடு அம்மாவின் கொள்கையை நெஞ்சிலே தாங்கிய லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி தோல்வி இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வரவும் புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் வாழ்த்து தந்த பாதையிலே அவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், இதை எந்த கொம்பனாலும் அழிக்கவும் முடியாது, ஆட்டி பார்க்கவும் முடியாது. இங்கே உள்ள லட்சம் தொண்டர்களும் டிடிவி தினகரனை விட வீரமானவர்கள், தைரியமானவர்கள், நெஞ்சுரம் மிக்கவர்கள். அதனால்தான் நான் தலை நிமிர்ந்து சொல்கிறேன், இந்த டிடிவி தினகரன் தனிமரம் அல்ல, நீங்கள் எல்லோரும் தனிமரமாக ஆக போகிறவர்கள். முடிந்தால் நீங்கள் இந்த தேர்தலிலே தனித்து நின்று இரட்டைகளை இருந்தும் நீங்கள் மண்ணை கவுகிறீர்களா என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். பணபலம், நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணபலம் இனி மக்களிடம் எடுபடாது. மக்கள் இன்றைக்கு உணரத் தொடங்கிவிட்டார்கள். காரணம், பழனிசாமியின் 4 ஆண்டு கால ஊழல் ஆட்சியில மக்கள் கொதிப்படைந்து போய் திமுக திருந்தி இருக்கும் என்று திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் 520 வாக்குறுதி விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, சிறு குறு தொழில் நடத்துபவர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, அனைத்து தரப்புக்கும், பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துபவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் 500 வாக்குறுதிகள் மேல் கொடுத்துவிட்டு 99% அவற்றை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகின்ற திமுக மீது இனி திமுக திருந்தவே திரும்பாது. அது ஒரு குடும்பத்திற்காக உழைக்கின்ற கட்சி என்பதை புரிந்து இன்றைக்கு மக்கள் மாற்று சக்தியாக
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் ஒரே தீர்வு என்பதை உணர்ந்து வருகிறார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் நான் செல்கின்ற இடங்களிலே என்னால் உணர முடிகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போட்டி பொறாமை இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டால் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி முத்திரை பதிக்க முடியும். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் உறுதியாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை, அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் என்பதையும் மீண்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, பட்டி தொட்டிகளில் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம், டிடிவியின் வெற்றி சின்னம் குக்கர் என்பதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். எப்படி இந்த 7 ஆண்டுகளிலே டிடிவி தினகரன் என்கின்ற பெயரை நீங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறீர்களோ, அதுபோல நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை பட்டி தொட்டிகளில் எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நிச்சயம் உறுதியாக வருங்காலத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும். அம்மாவின் ஆட்சியை நாம் உறுதியாக அமைப்போம். காரணம், நாம் செல்கின்ற பாதை அம்மாவின் பாதை, புரட்சி தலைவரின் பாதை. நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. அம்மாவின் கொள்கைக்காகவும் அம்மாவின் லட்சியங்களுக்காகவும் போராடி வருகிறோம். எதிரிகளையும் துரோகிகளையும் இந்த தேர்தல்களிலே, வரும் தேர்தல்களிலே வீழ்த்தி காட்டுவோம் என்று சொல்லி, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.